இது எப்படிங்க வருது? இப்போ அதிகாரிகள் திட்டமிட்டு செய்கிறாங்கல்ல, அங்கே இருக்கிற அதிகாரிகள் அவருடைய பேரை கெடுக்கிறதுக்காகவே அவங்க இதுமாதிரி செய்யும் பொழுது அப்புறம் நாங்கள் பேசாமல் வாய மூடிட்டு இருக்க முடியுமா? அதே மாதிரி பாலமேட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பறையர்களை வந்து அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ அவனெல்லாம் என்கவுண்டர் போட்டா என்னான்னு கேட்குறேன். இது எவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் செய்யலாமா அது? ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பறையர் குடும்பத்தை, ஒரு குடியை நீ போன ஊரை விட்டு ஒதுக்குறடா அப்படின்றது சரியா நான் கேட்குறேன் பிரதர். அப்போ இதுக்கு பேர் திராவிட மாடலா? அதைத்தான் நான் சொல்கிறேன். 2031 எங்கள் தலைவர் வெற்றி பெற்ற பிறகு பண்டிதரின் திராவிட மாடலை நாங்கள் உருவாக்குவோம். இப்பயே அவங்க உருவாக்கிட்டா சிறப்பு. வர 2026 வெற்றி பெற்ற பிறகு நிச்சயம் எனக்கு ஸ்டாலின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. இல்லைன்னா நான் வந்து நம்பிக்கையிலே நான் சொல்லிட்டு போயிருவேன், இவ்வளவு காட்டுறாள். அதாவது நான் சொல்கிற பாலமேட்டில் அங்கே ஒரு நிகழ்ச்சியில் அந்த மக்களை சந்திக்கிறாருன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, அதில் அவருடைய படத்தை போட்டு நான் உங்களை அனுப்புகிறேன் பாருங்க. படத்தை போட்டு அவங்க பூரா எல்லா சாதி பேரையும் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் பெருமக்களாவது இல்லை அங்கே இருக்கிற ஒரு அதிகாரியாவது இது தப்புங்க, சட்டப்பிரகாரமே போடக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு? சேரின்ற பேரை எடுங்க, காலனின்ற பேரை எடுங்க சொல்றாருல்ல. அப்ப இதை மட்டும் போடலாமா? போட்டிருக்காங்க போடல, நீ பாத்தீங்கன்னா பார்க்கலையா? எடுத்து நான் போட்டிருக்கேன், வாழ்க திராவிட மாடல் நான் தான் போட்டிருக்கிறேன். நான் போடல என்ன சொல்றேன்? கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.